அவ்வளோ தைரியம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. இன்னைக்கு நீங்க ஒருத்தரிடத்துல ஒரு 15 நிமிஷம் வாக்கிங் பண்ணும்போது உங்க பேச்சு அவங்களுக்குள்ள ஒரு எனர்ஜியை கொண்டு வருமா? அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைபை கொண்டு வர முடியுமா? அவங்களுக்குள்ள இழந்து போன விசுவாசத்தை திரும்ப கொண்டு வர முடியுமா? சொல்லுங்களேன். 15 நிமிஷம் உங்களோட ஒருத்தர் வாக் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி சோர்ந்து போய் கிடக்கிற, முதல்ல நம்முடைய குடும்பத்தில் சொல்றேன், ஒரு கணவனார், ஒரு மனைவி, ஒரு பிள்ளைகள் சுற்றி இருக்கிற யாரையாவது நீங்க கொண்டு வர முடியுமா? நீ நினைச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற பாருங்க, 15 நிமிஷம் ஒரு கணவன் மனைவி சேர்ந்து டிராவல் பண்ணாங்கன்னா இல்லாத பொல்லாத சண்டை எல்லாம் அப்பதாங்க வரும். இதுக்கு தான் சொல்றது உங்க கூட வரவே கூடாது, நான் இதுக்கு தான் சொல்றது உங்க கூட இருக்கவே கூடாது. நான் பாட்டுக்கு வீட்டில் உட்கார்ந்துருப்பேன் அமைதியா, என்னையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துட்டீங்க. இப்போ என்ன வழியில் என்ன சண்டை போடவா கூட்டிட்டு வந்த? இப்போ என்ன சண்டை போடவா? எப்போ கார்ல வெளியே கிளம்புங்க, எப்போ வெளியே போங்க. இந்த டாமும் சரிதான். நிறைய கணவன் மாதிரி எப்படிதானா, அது 2 பேரும் இந்த போன்ல பேசும்போது கூட ஒழுங்கா பேசுவாங்க. ஏம்மா சாப்பிட்டியா, எங்கப்பா சாப்பிட்டீங்களா, எங்க இருக்கீங்க, எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்டுட்டு வந்த உடனே என்ன ஆரம்பிச்சிடுறது. வந்த உடனே சண்டை. ஏங்க இப்பதானே நீங்க கூப்பிட்டீங்க, எப்ப வருவீங்கன்னு கேட்டீங்க, எப்ப வருவீங்கன்னு கேட்டு காத்திருந்து இதுக்காமா. இப்ப பாருங்களேன், எல்லாரும் இந்த டிராவல் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? இப்ப லீவ்ல இது மே மந்த், அதனால பயங்கரமான டிராவல் 1 இயருக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம இந்த ஊருக்கு போறோம், இந்த டிராவல் டைம்ல நம்ம அந்த ஊருக்கு போறோம், இப்படி ஜாலியா இருக்க போறோம் அப்படின்னு. 70% ஃபேமிலியில ஏன்டா இந்த டிராவலை பிக்ஸ் பண்ணோம், எதுக்கு இந்த டிராவலை பிக்ஸ் பண்ணப்பா, சண்டை சண்டை சண்டை. இவங்க இது வாங்கணும்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு அது பிடிக்காது. இவங்க அவ்வளவு தூரம் தானே என்ன நடக்க வச்ச, என்ன பிரச்சனை பண்ணுன, என்ன கூட்டிட்டு போன. அந்த மனுஷனுக்கு ஒன்று பிடிக்கும், இந்த சிஸ்டருக்கு இன்னொன்று பிடிக்கும். இவருக்கு பிடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிக்கிறது இவளுக்கு பிடிக்காது. சரி, அவருக்காக இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், அவளுக்காக இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். கிடையவே கிடையாது. ஆமா, அப்படியே தலைகீழா மாறினா எப்படி? இல்லை, நம்ம எதுக்கு நம்ம கூட ஒருத்தர் 15 நிமிஷம் டிராவல் பண்ணா அவங்களுடைய ஆவி என்ன பண்ணணுமாமா? கொழுந்து விட்டு எரியணும். அதுதான் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளையினுடைய அபிஷேகம். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். எனக்கு